bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 2025 வெளியான ஒரு ஹிந்தி படம் தேவா. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. இந்த படம் வந்துட்டு நான் நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்தேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டில் அவைலபிள் இருக்கு. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம செக் பண்ணிட்டு ஸோ உங்க 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்த்தவங்களாம், சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஹிந்தி படம். ஸோ மெயினாக வந்துட்டு நான் இந்த படத்தோட டீசர்லேருந்து ட்ரெய்லரு, இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பஸ்ஸட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு படத்துக்கு முன்னாடி ரிவ்யூ போடவே இல்லைங்க, சரிங்களா? ஸோ 2025ல இந்த வருஷம் தான் எப்போ ரிலீஸ் ஆச்சு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. 31 ஜனவரி. ஓகே. ஸோ இந்த படத்தை வந்து நான் எப்பயும் வந்து நெட்ஃபிளிக்ஸை பார்த்துட்டேன், ரிவ்யூ போடணும்னு இருந்தேன். அதுக்கு லிஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணவும் தெரியும். நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்த படம்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு நான் ஒரு லிஸ்டே வச்சிருப்பேன். அந்த லிஸ்ட்ல நிறைய படங்கள் இருக்கும். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு ஒன்னொன்னா போட்டுருக்கேன். தேவா இந்த படம் கூட வந்துட்டு அந்த லிஸ்ட்ல ஒரு படம் தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த லிஸ்ட்ல நிறைய படங்கள் இருக்கு. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு இன்னொரு ரிவ்யூ பண்றதுக்கு, சரிங்க? அதெல்லாம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸை பார்த்து நோட் பண்ணி வச்ச படங்கள் ரிவ்யூ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரிசையில தேவா. ஸோ தேவா வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அந்த ஜான்ராலும் போவோம், எமோஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் அந்த ஜோன் போலயே போவோம், ஓகேவா? ஸோ சிம்பிளுங்க. ஸோ நம்ம ஷாஹித் கபூர், சரிங்களா? அவர் தான் தேவாவா ப்ளே பண்ணியிருப்பாரு. தேவ்னு சொல்லுவாங்க. தேவான்னு பேர் யூஸ் பண்ண முடியாது, தேவ். அவர் ஷார்ட் ஃபார்மா தேவ்னு கூப்பிடுவாங்க, ஓகேவா? அவர் வந்துட்டு செம்ம வயலண்டான போலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கபீர் சிங், ஓகேவா? கபீர் சிங் வந்துட்டு ஒரு போலீஸா இருந்தா எப்படி இருப்பான், ஓகேவா? மண்டோடியா ஒரு அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன், ஒரு கோவம் கொண்டவன் போலீஸ் அந்த இப்போ இருப்பான். அவன் தான் தேவா, ஓகேவா? தேவ். ஸோ ஃப்ரெண்டுக்காக எங்க வேணாலும் இறங்கி வந்து எல்லா மினிஸ்டர் கூட பார்க்காம வச்சு செய்வான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உயிரே கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு ஸோ அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஃப்ரெண்டே வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுவான், ஓகேவா? போட்டு தள்ளிட்டு அப்புறம் வந்துட்டு அவன் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் ஷார்ட் டேர்ம்ல ஒரு மெமரி லாஸ், அந்த கண்டிஷனுக்குள்ள போயிடுவான். மெமரி லாஸ், என்ன நடந்துச்சு, யாரு அவனே யாருன்னு தெரியாம போயிடும். லைக் வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அவனுக்கு அந்த ஒரு கண்டிஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, பட் அந்த இன்டெலிஜென்ஸ், அவனுக்கு அந்த காப் இன்டெலிஜென்ஸ்னு அந்த ஒரு திறமை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு பிரெயின் வந்துட்டு அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சயின்டிபிக்காகவும் அதை வந்துட்டு ஒரு மாதிரி புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மெமரி லாஸ்ல அவன் தான் அவன் ஃப்ரெண்டை கொண்டுதுன்னே அவனுக்கு தெரியாது, ஓகேவா? அதுவும் நம்மளுக்கும் தெரியாது யாரா இருக்கும். ஏன்னா இவன் மேல சந்தேகமே வராது, ஓகேவா? இவன் மேல சந்தேகமே வராது, எனக்கும் வரவே இல்லை. எப்படி உயிர் நன்மை எப்படி போட்டு தள்ளுமா? ஸோ அந்த நண்பனை போட்டது யாரு அப்படின்னு நம்ம ஷாஹித் கபூர் தேவ் கூட தான் நம்ம டிராவல் பண்ணுவோம், ஓகேவா? அந்த படம் முழுக்க வந்துட்டு கடைசியில தான் தெரியும் அவரே அவன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டாருன்னு, ஓகே? அவருக்கே தெரியாது. அவருக்கே அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். நானே என்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டேன் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அவரு கூட வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா? அவருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், நீயா கொன்ன அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, சரிங்களா? பிகாஸ் வந்து இவரு டேஃப் வந்துட்டு அவரு அந்த கூலிப்படம், அந்த ரவுடி கும்பலுக்கு, அந்த டான் கும்பலுக்கு வந்து இவரும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. காசுக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, அந்த செத்து போன ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டும் சொல்ல போறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு. ஸோ அதை பயந்துகிட்டு இவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டே போட்டு தள்ளிட்டாரு. அவரு அந்த மெடல் வாங்குற நேரத்துல வந்துட்டு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டே போட்டு தள்ளிட்டாரு, ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கணும்னா நடிப்பை நம்மளே நம்பிடுவோம், ஓகேவா? கடைசியில தான் எல்லாம் தெரிய வரும் இவரு தான் ஃப்ரெண்டே போட்டு தள்ளிட்டா அப்படின்ட்டு. அது நம்மளுக்கே பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்ப வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு 2 hours 40 minutes வச்சுக்கலாமா? 40 minutes 2 hours ஒரு லாங் மூவி தான். பட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறப்ப அந்த கேரக்டர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் ஒரு இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த கோவத்துல இருக்கான், ஒரு மாதிரி அப்படி முரட்டுத்தனமா இருக்கான் அந்த கேரக்டர். போலீஸ் மாதிரியே தெரியல, அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன பஸ்கட் அந்த ஹேர் கட் வெட்டிக்கிட்டு போலீஸ் மாதிரியே தெரியல, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும், ஒரு ரவுடி போலீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஷாஹித் கபூர் ப்ளே பண்ண கேரக்டர் லைக் வந்து எனக்கு அப்படியே வந்துட்டு கபீர் சிங் அந்த இதை பார்த்த மாதிரி எனக்கு இருக்குங்க, ஓகேவா? அந்த கபீர் சிங்கோட பிஜிஎம் மட்டும் இருந்தா செட் அப்படியே பக்காவா இருக்கும். உண்மையில அப்படிதான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அது கேரக்டர் நல்லா கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், சரிங்களா? அது வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. தாடியோட கான்சியஸா இருக்கிறவரு, அப்புறம் கிளீன் ஷேஃபா ஒன்று வருவாரு. கிளீன் ஷேஃப் வந்துட்டு ஆஃப்டர் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மெமரி லாஸ்
மெமரிஸ் இருக்காதுல்ல, மெமரி லாஸ் அந்த கண்டிஷன் இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு கிளீன் ஷேஃபா வருவாரு. ஓகே, அதை செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சின்ன பையன் மாதிரியே இருப்பாருங்க. சரிங்களா, 44 வயசு மனுஷனுக்கு அவ்வளவு யங்கா இருப்பாருங்க. சரிங்களா, ஸோ நல்லா இருக்கும். ஸோ அந்த லுக் சேஞ்ச்லாம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் கான்சியஸா அவர் போலீஸ்னு நினைச்சுக்கிறப்போ யூனிஃபார்ம் வேர் பண்ணவே மாட்டாரு. ஆஃப்டர் மெமரி லாஸ் அந்த கண்டிஷன்ல இருக்கிறப்ப தான் வந்து யூனிஃபார்மோட தெரிவாரு. ஓகேவா, அந்த காப் பிரெயின் வந்துட்டு ஆக்டிவாவே இருக்கும். அந்த அந்த கேரக்டர் பிளே பண்ணப்போ தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்களா, அந்த கேரக்டர் மேல எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, இது உண்மையிலே மெமரி லாஸ் கேஸா இல்ல நடிக்கிறான் நான் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக, லைக் வந்து ஒரு மாதிரி மாறு வேஸ்ட்ல இருப்போம், நடிப்போம் மெமரி லாஸ், அப்புறம் நைட்ல வந்து நம்ம கண்டுபிடிப்போம் பேக்ரவுண்ட் பின்னாடி ஹிடன்லாம் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி எனக்கு டவுட் ஆகிட்டே இருந்துச்சு. தேவ் வந்து உண்மையிலேயே மெமரி லாஸா இல்ல நடிக்கிற மெமரி லாஸா அந்த மாதிரி. ஆனா உண்மையிலே மெமரி லாஸ் அதான் போக போக தான் தெரியும். செகண்ட் ஹாஃப்க்கு போக போக தான் ஒரு கடைசி 30 மினிட்ஸ்க்கு மேலதான் ஒரு நம்பிக்கை வரும், ஓ இவன் உண்மையிலேயே மெமரி லாஸ் கேஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த பசட் மச்சான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெட்டிங்ல டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சாங் ஒன்று இருக்கும், பூஜா ஆக்டி கூட. பூஜா ஆக்டி வராங்க, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருக்கு, ஆனா சப்போர்ட்டிங்காவே இல்லை அந்த கேரக்டர் உண்மையில சொல்ல போனா. ஸோ பட் நல்லா தான் இருந்துச்சு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சொன்னல பசட் மச்சான் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்ம ஒரு செலிப்ரேஷனான சாங், செம்ம தரமா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, அதுல வந்துட்டு நம்ம சைடோட டான்ஸ் பூஜா ஆக்டி வந்து சேர்ந்து ஆடுவாங்க, அது செம்மையா இருக்கும். அது ரொம்ப வைபான சாங், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். ஸோ எத்தனை பேர் கேட்கல வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அந்த சாங். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம தட்டி பார்த்து என் கூட சேர்ந்து கேளுங்க. சரிங்களா, ஸோ ஒரு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, அந்த ஸ்டாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சண்டை கொலை வித்து குத்து ரத்த காட்சி அதெல்லாம் இருக்கு, பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி, ஒரு அப்படியே மிஸ்ட்ரியான ஸ்டாரி, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர், ரொம்ப மிஸ்ட்ரியாவே அந்த மிஸ்ட்ரி அழகா எப்படி அந்த அழகா ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு போனாங்க. எனக்கு வந்து எங்கேயுமே அந்த ஒட்டைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வகையான இந்த ஸ்டாரி. ஸோ அதனால வந்து இந்த 2.5 மணி நேரம் அது எனக்கு போடுறதே எனக்கு தெரியல அந்த படம். பட் வந்து இந்த சண்டை காட்சிலாம் இருக்கு, நிறைய பேர் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்க முடியாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா மிஸ்ட்ரியா இருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வேலை இந்த படத்தை வந்துட்டு ஒரு நான் ரிவ்யூன்றது கொடுத்துட்டேன். ஸோ எத்தனை பேர் பார்க்கலையும் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க 1000 வியூஸ் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். Next time, take care. Bye.